நண்பர்களே, இப்பொழுது உங்களுடைய செல்ஃப் இமேஜை மாற்றுவதற்கான கைடட் பயிற்சியை நாம் செய்ய போகிறோம். இது ஒரு தியான பயிற்சியை போல இருக்க போகிறது. அதற்காக தனியான ஒரு அறையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். யாரும் தொந்தரவு செய்யாத வகையில் ஒரு அறையை தேர்ந்தெடுத்து பயிற்சிக்கு தயாராகிய பின் இந்த ஆடியோவை ப்ளே செய்து இதில் இருக்கக்கூடியவற்றை அப்படியே பின்பற்றவும். இப்பொழுது நாம் பயிற்சியை ஆரம்பிக்கப் போகிறோம். மெதுவாக சௌகரியமாக அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் எங்கு எப்படி வேண்டுமானாலும் அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சேரிலோ கூட உட்கார்ந்து கொள்ளலாம், அல்லது தரையில் கூட நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். சௌகரியமாக ரிலாக்ஸ்டாக அமர்ந்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் தரையில் அமர்ந்து முதுகெலும்பு, கழுத்து, தலை ஆகியவற்றை நேராக இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய சுவாசத்தை கவனித்து பாருங்கள். மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியேறுவதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் செய்வது போல 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக மூச்சு காற்றை வெளியேற்ற வேண்டும். நான் ஒரு முறை செய்து காட்டுகிறேன். மூன்று முறை மூச்சு காற்றை உள்ளிழுக்க வேண்டும். 3வது முறை உள்ளிழுக்கும் போது நுரையீரல் நிரம்பும் வரை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்ற வேண்டும். ஒவ்வொரு முறையும் மூச்சு காற்றை வெளியேற்றும் போது உங்களுடைய உடல் தளர்வாவதையும் ரிலாக்ஸ்டாக இருப்பதையும் உணருங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இறுக்கம் ஒவ்வொரு முறை உங்களுடைய மூச்சு காற்றை வெளியேற்றும் போது அதுவும் சேர்ந்து வெளியேறுவதை உணருங்கள். ஆரம்பிக்கலாம். 3 முறை மூச்சு காற்றை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். நான் சொல்லும் வரை செய்து கொண்டிருங்கள். கடைசியாக ஒரு முறை மூச்சு காற்றை 3 முறை உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுங்கள். இப்பொழுது இயல்பாக சுவாசியுங்கள். இயல்பான உங்களுடைய சுவாசத்தை கவனித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய உடலில் ஏதாவது இறுக்கம் இருந்தால் அதை தளர்த்தி கொள்ளவும். உங்களுடைய தலையை கவனித்து பாருங்கள். அதில் ஏதாவது இறுக்கம் இருந்தால் அதை தளர்த்தி கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு பகுதியாக இப்பொழுது கவனிக்கப் போகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய கவனத்தை குவித்து இந்த பகுதி தளர்வாகவும் ஓய்வாகவும் இருக்கட்டும், ரிலாக்ஸ்டாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய மனதிற்குள்ளாக இதை சொல்லிக் கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தலைப்பகுதியை கவனித்து பாருங்கள். உங்களுடைய நெற்றி, உங்களுடைய கண்கள், உங்களுடைய கன்னங்கள், உங்களுடைய தாடை பகுதியை கவனித்து பாருங்கள். அங்கே ஏதாவது இறுக்கம் இருந்தால் தளர்த்தி கொள்ளுங்கள். பற்களை கடித்து கொண்டிருந்தால் அதை தவிர்த்து உங்களுடைய தாடை பகுதிக்கு ஓய்வை கொடுங்கள். உங்களுடைய கழுத்து பகுதியை கவனித்து பாருங்கள். அது தளர்வாகவும் ஓய்வாகவும் இருக்கிறது.
உங்களுடைய தோள்பட்டைகளை கவனித்து பாருங்கள். தோள்பட்டைகளை சரி செய்து கொள்ளுங்கள். தளர்வாகவும் ஓய்வாகவும் இருக்கட்டும். உங்களுடைய நெஞ்சு பகுதி, மேல் முதுகு பகுதியை கவனித்து பாருங்கள். உங்களுடைய வயிற்று பகுதி, உங்களுடைய இடுப்பு பகுதிகளை கவனித்து பாருங்கள். மேலும் மேலும் தளர்வாகிக் கொண்டே ஓய்வாகிக் கொண்டே இருப்பதை உணருங்கள். உங்களுடைய கைகளை கவனித்து பாருங்கள். உங்களுடைய கைகள் மிகவும் தளர்வாகவும் ஓய்வாகவும் இருப்பதை கவனித்து பாருங்கள். உங்களுடைய கவனத்தை உங்களுடைய வலது கைக்கு கொண்டு வாருங்கள். அது மிகவும் லேசாக இருப்பதை உணருங்கள். உங்களுடைய கவனத்தை இப்பொழுது உங்களுடைய இடது கைக்கு கொண்டு வாருங்கள். அது தளர்வாகவும் ஓய்வாகவும் இருப்பதை உணருங்கள். உங்களுடைய வலது தொடையை கவனித்து பாருங்கள். அது மிகவும் ஓய்வாக இருப்பதை கவனியுங்கள். இப்பொழுது உங்களுடைய கவனத்தை இடது தொடைக்கு கொண்டு வாருங்கள். அது மிகவும் தளர்வாகவும் ஓய்வாகவும் இருப்பதை உணருங்கள். உங்களுடைய இரண்டு முட்டிகளையும் கவனித்து பாருங்கள். உங்களுடைய கால்களை கவனித்து பாருங்கள். உங்களுடைய பாதங்களையும் விரல்களையும் கவனித்து பாருங்கள். உங்களுடைய உடல் முழுவதும் மிகவும் ஓய்வாகவும் தளர்வாகவும் இருப்பதை உணருங்கள். இப்பொழுது நான் சொல்லப்போவதை உங்களுடைய மனக்கண்ணால் கற்பனை செய்யுங்கள். இப்பொழுது உங்களுடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களுடைய மனக்கண்ணால் பார்க்க போகிறீர்கள். உங்களுடைய கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஏதாவது ஒரு நல்ல செயலை இப்பொழுது நீங்கள் கற்பனை செய்ய தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஏதாவது ஒன்றில் வெற்றி அடைந்திருக்கலாம். அது எவ்வளவு சிறிய விஷயமாக இருந்தாலும் பரவாயில்லை. அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய செயலை செய்து மற்றவர்கள் அதை பாராட்டியிருக்கலாம். அல்லது உங்களுக்கு நீங்களே நான் மிகப்பெரிய செயலை செய்திருக்கிறேன் என்று உங்களுடைய மனதிற்குள்ளாக பெருமைப்பட்ட ஏதாவது ஒரு செயலை நீங்கள் செய்திருப்பீர்கள். அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்திருக்கும். அதில் ஏதாவது ஒரு நிகழ்வை தேர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி போங்கள். வெற்றி என்றால் அது பெரிதாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. சிறு வெற்றியாக கூட இருக்கலாம். ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி அடைந்ததாக இருக்கலாம். உங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு போட்டியில் நீங்கள் வெற்றி அடைந்ததாக இருக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சிறிய நல்ல செயலை செய்திருக்கலாம். ஏதாவது ஒரு செயலை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தேர்வு செய்திருக்கும் அந்த நிகழ்வு என்ன?
உங்களுடைய மனதிற்குள்ளாக சொல்லிக்கொள்ளுங்கள். இப்பொழுது அந்த நிகழ்வை திரும்பவும் நினைத்து பாருங்கள். அது எப்படி நடந்தது? அது நடக்கும் பொழுது உங்களுடைய வயது என்ன? நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்கள்? எப்படிப்பட்ட உடையை நீங்கள் அணிந்திருந்தீர்கள்? நீங்கள் அப்பொழுது என்ன செய்தீர்கள்? நீங்களே நினைத்து பாராட்டும் அளவுக்கான அந்த செயலை, மற்றவர்கள் பாராட்டிய அந்த செயல், நீங்கள் வெற்றி அடைந்தீர்களே அந்த ஒரு செயல், அது எப்படி நடந்தது? உங்களுடைய மனக்கண்ணால் தெள்ளத் தெளிவாக பாருங்கள். அது நடக்கும் பொழுது உங்களிடம், உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் இருந்தார்கள்? அதை நீங்கள் எப்படி செய்தீர்கள்? அந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? உங்களை பற்றி நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள்? மகிழ்ச்சியாக இருந்திருக்கலாம், பெருமைப்பட்டிருக்கலாம். உங்களுக்குள் நடந்த அந்த நல்ல விதமான உணர்வு எது? அதை இப்பொழுது நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் போது உங்களுக்குள் எப்படி இருக்கிறது? எப்படி உணர்கிறீர்கள்? நண்பர்களே, நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நிகழ்வுகளும் சம்பவங்களும் சூழல்களும் நமக்கு நடந்து கொண்டுதான் இருக்கும். நாம் எதில் கவனம் செலுத்துகிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த வெற்றிகரமான அனுபவத்தை, நல்ல அனுபவத்தை நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள். இது நிஜம், இது நிஜம். உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான தகுதி நிறையவே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் உங்களை நம்பினால் அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறும். இப்பொழுது அந்த நல்ல உணர்வோடு நான் சொல்வதை கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு தனி அறையில் இருக்கிறீர்கள். நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு உடையை அணிந்திருக்கிறீர்கள். பார்ப்பதற்கு மிகவும் தன்னம்பிக்கையுடன் தோற்றமளிக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பதாக ஓர் உருவம் நிற்கிறது. அந்த உருவம் வேறு யாரும் இல்லை, நீங்கள்தான். உங்களுடைய எதிர்கால நபர்தானது. அந்த நபர் உங்களை போன்றே இருக்கிறார். நீங்கள் அணிந்திருக்கும் அதே உடையை அணிந்திருக்கிறார். ஆனால் அவர் உங்களை விட மிகவும் தன்னம்பிக்கையுடன் காட்சியளிக்கிறார். அவரை உங்களுடைய மனக்கண்ணால் பாருங்கள். அவரும்
நீங்களும் நேருக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கும் உங்களுடைய எதிர்கால மனிதரை, உங்களை நீங்கள் நேரில் சந்திக்கிறீர்கள். அவருடைய கண்களை பாருங்கள். அவருடைய உதடுகளை பாருங்கள். அப்புறம் மெதுவாக சிரிக்கிறார். அவருடைய தோற்றத்தை பாருங்கள். மிகவும் தன்னம்பிக்கையுடன் நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த நபருடைய குணங்கள் உங்களுக்கு இப்பொழுதே வரப்போகிறது. அந்த நபருடைய குணங்கள் அனைத்தும் உங்களுக்குள்ளாக வரப்போகிறது. இப்பொழுது உங்களுக்கு முன்னால் இருக்கும் அந்த நபருக்கு, அந்த நபர், அதாவது நீங்கள் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அவரிடம் சொல்லுங்கள். அந்த குணம் அவருக்கு ஏற்படும். அவர் எப்படிப்பட்ட தகுதி வாய்ந்த நபராக இருக்க வேண்டும் அவரை பார்த்து சொல்லுங்கள். அவருக்கு வேறு என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் அவரை பார்த்து சொல்லுங்கள். அவருக்கு வேறு என்னென்ன திறன்களும் திறமைகளும் இருக்க வேண்டும் அவரை பார்த்து சொல்லுங்கள். அவர் எதையெல்லாம் அடைந்தவராக இருக்க வேண்டும் அவரை பார்த்து சொல்லுங்கள். மனதில் பட்டதை அப்படியே சொல்லுங்கள். அதிகம் யோசிக்க வேண்டாம். இன்னும் வேறு ஏதாவது குணங்களை அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதை சொல்லுங்கள். இப்பொழுது நீங்கள் எந்தெந்த குணங்களை அவரை பார்த்து சொன்னீர்களோ அந்த குணங்கள் எல்லாம் அவருக்குள் வந்துவிட்டதை உங்களுடைய கண்களால் பாருங்கள். அந்த தகுதிகளும் அந்த தன்மைகளும் அந்த குணங்களும் அவருக்குள் முற்றிலுமாக வந்துவிட்டது. இப்பொழுது அந்த குணங்கள் உங்களுக்குள் வரப்போகிறது. மெதுவாக அவரை நோக்கி நடக்கத் தொடங்குங்கள். இப்பொழுது அவருக்கு அருகில் போய் நில்லுங்கள். அந்த நபர் பிரகாசிக்கிறார். அவரை சுற்றிலும் ஒரு பிரகாசம் இருப்பதை உணருங்கள். வெள்ளை நிற வெளிச்சம் அவருடைய உடலில் இருந்து பிரகாசிக்கிறது. நீங்கள் சொன்ன அத்தனை குணங்களும் அவருக்குள் இப்பொழுது இருக்கிறது. அது உங்களுக்குள் கடந்து வர தயாராக இருக்கிறது. இன்னும் ஒரு அடி எடுத்து வைத்தால் அந்த நபர் உங்களுக்குள் வந்து விடுவார். தயாராக இருங்கள். உங்களுடைய மனதிற்குள்ளாக இதை சொல்லிக் கொள்ளுங்கள். இந்த குணங்கள் எனக்குள் வரட்டும். மீண்டும் சொல்லுங்கள். இப்பொழுது மெதுவாக அந்த நபரை நோக்கி ஒரு அடி எடுத்து வையுங்கள். நீங்கள் உங்களுடைய காலை எடுத்து அவருடைய காலின் மேல் வைக்கும்போது உங்களுடைய இன்னொரு காலை எடுத்து அவருடைய இன்னொரு காலின் மீது வைக்கும்போது இரண்டு உடல்களும் ஒன்றாக இணைகிறது. மெதுமெதுவாக இணைகிறது. இப்பொழுது அந்த பிரகாசிக்கின்ற உங்களுடைய எதிர்கால நபருடைய உடல் உங்களுடைய உடலோடு ஒட்டி இணைந்து உங்களுடைய உடல் முழுவதும்
வெள்ளை நிற வெளிச்சத்தால் பிரகாசத்தை வெளியேற்றுகிறது. அந்த நபர் முற்றிலுமாக உங்களுக்குள் வந்துவிட்டார். இப்பொழுது எப்படி உணர்கிறீர்கள்? உங்களுடைய உடல் மொழியில், பாடி லாங்குவேஜில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை கவனித்து பாருங்கள். எப்படி உணர்கிறீர்கள்? உங்களுடைய தன்னம்பிக்கை எப்படி, எந்த நிலையில் இருக்கிறது, அதை கவனித்து பாருங்கள். இந்த குணங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த குணங்கள் முற்றிலுமாக உங்களுக்குள் வந்துவிட்டது. தன்னம்பிக்கையுடன் அதை நம்புங்கள். இந்த குணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர துவங்கும். இப்பொழுது உங்களுடைய உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள். நான் 1 முதல் 10 வரை எண்ணப் போகிறேன். நான் சொல்லும்போது உங்களுடைய கண்களை மெதுவாக திறக்கலாம். 1, 2, 3. உங்களுக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். 4, 5. அந்த தகுதிகளும் தன்மைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும். 6, 7. உங்களை சுற்றி கேட்கும் சப்தங்களை கவனித்து பாருங்கள். 9. உங்களுடைய உடல் முழுவதையும் கவனித்து பாருங்கள். 10. மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, வாழ்த்துக்கள். இந்த பயிற்சியை வாரத்திற்கு 3 முறையாவது செய்து வாருங்கள். இந்த பயிற்சியை செய்து கொண்டே வரும்போது உங்களுடைய செல்ஃப் இமேஜ், உங்களுடைய சுய உருவம், அதாவது உங்களை பற்றிய சுய மதிப்பீடு நிச்சயம் அதிகரிக்கும். இது மட்டும் மாறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வேறு விதமாக இருக்கும். அது சிறப்பானதாக இருக்கும். அதில் உங்களுடைய அடையாளத்தை பதித்து வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய மனநிலையை மேலும் மேலும் வளர்ப்பதற்கு தேவையான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். இந்த பயிற்சியையும் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள். குறைந்தபட்சம் 1 மாத காலமாவது இந்த பயிற்சியை வாரம் 3 முறை செய்து வாருங்கள். அதற்கு பிறகு தேவைப்பட்டால் அவ்வப்போது இந்த பயிற்சியை செய்து வாருங்கள். வாழ்த்துக்கள்.